friends, welcome to Best to Feast. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா கட்லா ஃபிஷ்ஷோட எக். அது வந்து ஃபிஷ்ஷோட எக் எல்லாம் யூஸ்வலாக அவ்வளோவா ரேரில் நம்ம சமைக்கிறது. அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இதை கட்லா ஃபிஷ்ஷோட எக் வாங்கியிருக்கேன் லெசிஷியஸ்லேருந்து. ஸோ அதை வந்து இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் காயட்டும் எண்ணெய். எண்ணெய் காய்ஞ்ச உடனே கொஞ்சம் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து பொரியட்டும். இப்போ வந்து கொஞ்சம் வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ பச்சை மிளகு போட்டுக்கலாம். பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகு கொஞ்சம் இதோட போட்டுக்கலாம். பாருங்க, இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 முட்டை வந்து எடுத்துருக்கோம், நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து 2 கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அது ரெட்டிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வந்து செவப்பு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடலாம். நம்ம இப்போ வந்து செவந்தாச்சு. இந்த வெங்காயம் வந்து செவந்தாச்சு. இதில் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எக் ஆட் பண்ணிடலாம். இதில் இதை ஆட் பண்ணியிருக்கேன். 2 எடுத்துக்கலாம். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ மிளகாத்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ ஜீரக பவுடர் எடுத்துக்கிட்டு அது ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருக்குது, அதை வந்து ஆட் பண்ணுறதுல கொஞ்சமாக சும்மா டேஸ்ட்டாக. மிளகு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கே கட் பண்ணிட்டுருக்காங்க. கட் பண்ணிட்டுருக்காங்க. தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இதுக்கு தண்ணி ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ இது 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பப்போ எடுத்து லைட்டாக கிண்டி வச்சுக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன். இப்போ approximately 7 to 8 minutes time வச்சுட்டு தப்பு
நல்லா வேகட்டும். சப்பாத்தியோட எல்லாம் வச்சு சாப்பிடலாங்க, ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பரான ஒரு சைட் டிஷ் இது, ஹெல்த்தியும் கூட, பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இன்னும் ஒரு 2 minutes வச்சுக்கலாம். நம்ம இப்போ எடுத்து பார்க்கலாம். 10 minutes ஆயிடுச்சு, அது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டுலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த வாசனை வருதுங்க, கரம் மசாலா போட்டு அதோட வாசனை கொடுக்கு. இப்போ ஃபைனலாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நம்மளோட ஃபிஷ் எக், நம்மளோட ஃபிஷ் எக் ஃப்ரை ரெடி ஆயாச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ரெடி. நம்மளோட ஃபிஷ் எக் ஃப்ரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.